ஹலோ ஹலோ 7:30 மணிக்கே பாட்டு என்பேன்னு சொன்னேன். இன்னும் எங்கயா? Dialogue. Hey, 1 hour எப்புறா? Cut. Yes sir. நீங்க ஓகேயா? ஓகே சார். எப்புறா? அதான் டயலாக். ஓகேயா? ஓகே சார். அவங்க அந்த காண்டம் பாக்கெட் எடுத்து காமிச்ச உடனே அப்படியே பேன் போறீங்க. ஓகேயா? போலாமா? ஓகே, டேக். அந்த க்ளோஸ் அப் தின்ன ரவுண்ட் பண்ணிக்கோ. Wow, what a beautiful. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்கேயே சொல்லு. ஆக்சுவலி ஒரு படத்துல ஹீரோயினா பண்றதுக்கு எனக்கு சான்ஸ் வந்திருக்கு. 2 years அக்ரிமெண்ட். அதான் உங்ககிட்ட ஐடியா கேட்கலான்னு வந்தேன். என்னால தனியா டிசிஷன் எடுக்க முடியல. பரவாயில்லையே, மேக்கப் போடாம கேமரா இல்லாம பிரமாதமா நடிக்கிற. நானே ஒரு தியேட்டர் ஓனரு, 15 வருஷமா ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூர்யா ப்ரொடக்ஷன்ல 1 லட்ச ரூபா அட்வான்ஸா செக் வாங்கியிருக்கிறேன். அடுத்த மாசம் ஷூட்டிங் போற. அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து நடிச்சிட்டு இருக்கிற? கிளம்பு. போன்னு சொல்லி ரொம்ப நேரமாகுது. போ. ஒரு நிமிஷம். அந்த நகையை திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா 3 நைட்டுக்கு யூஸ் ஆகும். என்ன வேணு? தேட்டருக்குள்ளே வா. இல்லை முட்டி வலிக்காது? உள்ள பாய் தலாணி கூட இல்லையாப்பா. தொழில் நடக்கிற இடம் பார்த்து நடந்துக்கோங்கப்பா. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். Excuse me, ஒரு நிமிஷம். ஃபீல்டுக்கு புதுசா? இல்ல மேடம், நான் 4-5 ஆட் ஃபிலிம்லாம் பண்ணிருக்கேன். ஷூட்டிங் வரும்போது அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரலாமே. அவங்களுக்கு நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது பிடிக்கல. சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை இப்படி யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாமே. யாரும் இல்ல மேடம். இப்ப எனக்கு தண்ணி குடிச்சிட்டு போறவர் யாருன்னு தெரியுமா? உங்க அசிஸ்டண்டா? என் ஹஸ்பண்ட். நானும் உன்ன மாதிரிதான் நடிக்கணுங்கிற வெறியில ஊரை விட்டு ஓடி வந்தவ. அங்க தொட்டு இங்க தொட்டு ஏதோ வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டேன். 2 கல்யாணம் பண்ணிருக்கேன். 2 பேருமே வசதியானவங்க தான். அவங்களா வந்து கேட்டாங்க, ஒத்துக்கிட்டேன். கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்த்தாங்க, சரிப்பட்டு வரல. டைவர்ஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க, அதுக்கும் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து சேர்ந்தாரு. சின்ன வயசுல ஊர்ல சுத்தி சுத்தி என்ன லவ் பண்ணாரு. சரிதானு கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் வேலைக்கு வச்சுக்கிட்டேன். வேலை வேலைக்கு சோறு போட்டா போதும், சம்பளம் கேட்காது, பொறுப்பா பாத்துக்கோ. சுருக்கமா சொன்னா நாய்க்குட்டி மாதிரி. என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், ஷூட்டிங்க்கு மட்டும் தனியா போகாத, ரொம்ப கஷ்டப்படுவேன்.
நீதான் உலகம்னு நினைக்கிற ஒருத்தனை உன் கைக்குள்ளேயே வச்சுக்கோ. சொல்றத கேக்குற நாய்க்குட்டி மாதிரி அவனை மாத்திடு. மார்க்கெட் டல் அடிக்கும் போது உனக்கு வேணும்னா அவனை கல்யாணம் பண்ணு, இல்ல துரத்தி விட்டு. ஹலோ, நான் சித்ரா பேசுறேன். சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நாளைக்கு மீட் பண்ண முடியுமா? நாளைக்கு மார்னிங் ஊட்டிக்கு போறேனே. இன்னைக்கு ஈவினிங் சான்ஸே இல்லைங்க. நாளைக்கு ஊட்டியில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஓனர் ஊட்டிக்கு போயிட்டாரு. நான் பணத்துக்காக அவர் வீட்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னால வர முடியாதுங்க. நீங்க வரத்துக்கு எவ்வளவு நாள் ஆகும்? தெரியல. நான் வந்து வேணா உங்களை அங்க பாக்கட்டுமா? சரி வாங்கள. ஓகே. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க. எல்லார் வாழ்க்கையிலயும் எது ரொம்ப பிடிச்சதுன்னு தெரியுமா? பணம், அன்பு, காதல், பாசம். இது எல்லாத்தையுமே தாண்டி வாழ்க்கையோட ஆதாரமா இருக்கிறது இந்த பணம் தான். இந்த பணத்துக்காக நானும் என் வாழ்க்கையில சில தவறான முடிவுகளை எடுத்துட்டேன். நிறைய விஷயங்கள் இழந்துட்டேன். பணத்துக்காக ஓடுறோம். பணம் கைக்கு வந்ததும் என்னென்ன விஷயங்களை இழந்துட்டோன்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம காதலும் அப்படிதான். இனிமே எந்த விஷயத்துக்காகவும் நான் உன்னை இழக்க விரும்பல. இப்பதான் லைட்டா ரியாக்ஷன் வந்திருக்கு. எனக்கு பக்கம் பக்கமா டைலாக் பேச வராது. ஆனாலும் என்னோட உண்மையான நிலைமையை சொல்லிதான் ஆகணும். ஐ லவ் யூ சோ மச். உண்மையான காதல்னா என்னன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல என் மேல அன்பு செலுத்துற ஒரே ஜீவன் நீதான்னு எனக்கு தெரியும். நீ இல்லாம இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. என்னது, கொஞ்சம் கூட ரியாக்ஷன் டெப்தா வரலையே. ப்ளீஸ் வேணு, என்னை விட்டு போயிடாத. நீ என்னை விட்டு போயிட்டனா நான் உயிரோட வாழறதுல அர்த்தமே இல்ல வேணும். சொந்தமா டைலாக் பேசி நடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இனிமே நோ டைலாக், ஒன்லி ஆக்ஷன் தான். வேணும்.
ஊட்டிக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. திருவள்ளுவர் இந்த சுச்சுவேஷனுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே குரல் எழுதி வச்சிட்டாரு. அன்பின் விளையார் பொருள் விளையும் ஆய்தொடியர் இன்சொல் இழுக்கு தரும். புரியல? அன்புக்காக ஒருத்தனை விரும்பாம பணத்துக்காக விரும்பக்கூடிய அழகிய விலைமகளின் இனிய சொற்கள் ஆரம்பத்துல இன்பத்தை கொடுத்தாலும் கடைசியில துன்பத்தை தான் கொடுக்கும். எழுந்திருச்சு வெள்ள பொடி.